கர்நாடக மாநிலத்தில் 4ஆம் வகுப்பு மாணவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில், அதே சமயம் சமீப காலமாக மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருவதால் இதயம் தொடர்பான பரிசோதனைகளுக்காக மக்கள் மருத்துவமனைகளுக்கு படையெடுக்கின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதி ராஜா வழங்க கேட்கலாம். பாரதி, வணக்கம். இப்ப இந்த 4ஆம் வகுப்பு மாணவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னால மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் ரொம்பவே அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. குறிப்பா கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆய்வு நடத்தி அதுல 40 நாட்கள்ல 22 பேருக்கும் மேலாக இதயம் தொடர்பான பிரச்சனைகள்ல உயிரிழந்திருக்கிறாங்கிற தகவல் இன்னும் அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தெரிய வந்ததா? ஏன்னா இதை பத்தி ஆய்வு நடத்துறதுக்கு ஒரு தனி குழு அமைக்கணும் அப்படின்னு கூட கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவிச்சிருந்தாரு. இப்ப மருத்துவமனைகளுக்கு படையெடுக்கிறாங்க மக்கள் அப்படிங்கிற தகவலும் இருக்கு. இது பற்றிய முழு விவரங்கள் கண்டிப்பாக முதல்ல இன்று ஒரு மாரடைப்பு உயிரிழப்பு சம்பவம் நடந்திருக்கு. அது எங்க நடந்திருக்குன்னா, கர்நாடகாவின் சாம்ராஜ் நகர் மாவட்டத்துல குண்டல்பேட்டை என்ற பகுதியில் 4ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனான மனோஜ்குமார் இன்னைக்கு காலைல ஸ்கூல் போகும்போது திடீர்னு மயங்கி விழுந்திருக்காரு. உடனே அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போய் அவரை பரிசோதிச்சபோது அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. மாரடைப்பு தான் காரணம் என முதற்கட்டமாக மருத்துவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம ஏற்கனவே சொன்னபடி கர்நாடகாவில் சமீப காலமாக குறிப்பா சொல்லணும்னா ஒரு மாசத்துல 40க்கும் அதிகமான மாரடைப்புகள் ஒரு மாவட்டத்தில் மட்டும், குறிப்பா சொல்லணும்னா ஹாசன் மாவட்டத்தில் மட்டும் 40க்கும் அதிகமான மாரடைப்பு மரணங்கள் நிகழ்ந்திருக்கு. இதுல பெரும்பாலானோர் இளைஞர்களாக இருக்கிறார்கள், அதாவது 35 வயதுக்கு குறைந்தவர்களாக இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆய்வுதான் 40 நாட்களில் 22 இளைஞர்கள் மரணம் அடைந்திருக்கிறார்கள். இதனால் தான் இந்த மருத்துவ நிபுணர்கள் குழுவே அமைக்கப்பட்டது. இந்த மாரடைப்புகள்லாம் ஏன் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக முதல்வர் சித்தராமையா கூட ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் தனது கருத்தாக. இந்த கொரோனா தடுப்பூசியால் கூட மாரடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக ஆய்வுகள் கூறியிருக்கிறது என்ற ஒரு கருத்தை அவர் பதிவு செஞ்சிருந்தார். இதன் காரணமா இந்த விஷயம்தான் மக்களிடையே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமா மக்கள் அனைவரும் மருத்துவமனைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். தினசரி நூற்றுக்கணக்கான மக்கள், அதிலும் இப்ப நாம பாக்குற காட்சி மைசூர்ல இருக்கிற ஜெயதேவா மருத்துவமனையில நடந்திருக்கிற காட்சி. மக்கள் தாங்கள் எப்படியாவது முதல்ல தமக்கு இருத நோய் இருக்கிறதா அப்படின்னு பரிசோதனை செஞ்சு முண்டியடிக்கிற காட்சிகளை பார்க்க முடிகிறது. தினமும் வரிசையில் நூற்றுக்கணக்கான, வழக்கத்துக்கு மாறாக நூற்றுக்கணக்கான மக்கள் வரிசையில் இதய பரிசோதனைக்காக மட்டும் வருகிறார்கள் என்பது அந்த மருத்துவமனைக்கே ஒரு புதிதான விஷயமாகத்தான் இருக்கிறது. இருப்பினும் நிபுணர்கள் குழு இதுபோல் மாரடைப்பால் ஏற்படும் உயிரிழப்புகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையை ஆய்வு செய்கிறார்கள். இந்த சிறுவனின் அறிக்கையும் ஆய்வு செய்யப்படும் கூடிய விரைவில். ஏனென்றால் 30 நாட்கள்ல இந்த அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு அரசு சொல்லியிருக்கு. கிட்டத்தட்ட 10 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் 20 நாட்களில் இந்த அறிக்கையை சமர்ப்பித்து அதற்கான காரணம் என்ன என்பது அதில் குறிப்பிடப்படும். அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதும் அந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தகவல்களுக்கு நன்றி பாரதி. கர்நாடக மாநிலத்தில் 4ஆம் வகுப்பு மாணவர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில, அதே சமயம் சமீப காலமாக கர்நாடகத்தில் குறிப்பாக இந்த ஹாசன் மாவட்டத்தில் மாரடைப்பு மரணங்கள் அதிகரித்து வருவதன் காரணமாக இதயம் தொடர்பான பரிசோதனைகளுக்காக மக்கள் மருத்துவமனைகளுக்கு படையெடுத்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தான் பார்க்குறோம். ஒரு பெரிய கியூ, அந்த கியூ ஃபுல்லாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே அந்த இதயம் தொடர்பான கோளாறுகள் இருக்கா அப்படின்னு பரிசோதிச்சுக்கிறதுக்காகவே மருத்துவமனைக்கு படையெடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் கள நிலவரமாக இருக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.